இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில் விருதுநகரை பற்றி பேச இருக்கின்றோம். மீண்டும் விருதுநகரில் விருதுநகரை பொறுத்தவரையிலுமே விஜயபிரபாகரன் வேட்பாளர் ஒன்று மாணிக்க தாகூர் ஐயா, எனக்கு ஏதாச்சும் ஒரு தொகுதி கொடுங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் வேறு தொகுதி ஏற்கனவே இங்கே எனக்கு பயங்கர அவப்பேராக இருக்குது, நான் எம்பி ஆனதுக்கப்புறம் இந்த பக்கமே வெட்டி வரலன்னு கெஞ்சி கூத்தாடி ஒத்த காலில் நின்று மாணிக்க தாகூர் வேறு தொகுதி கேட்டார். வென்றால் விருதுநகர், இல்லைன்னா உனக்கு சீட்டே கிடையாதுன்னு வேண்டா வெறுப்பாக மறுபடியும் விருதுநகர் மக்கள் அவர் பாருங்கள். விருதுநகர் மாணிக்க தாகூர் கொஞ்சம் ஃபேஸாக கவனித்து பாருங்கள், எங்கேயாச்சும் ஒரு சந்தோஷம் இருக்கா, எங்கேயாச்சும் சிரிப்பு இருக்கா? வேண்டா இருப்ப கல்யாணம் பொண்டாட்டியை கட்டி வச்சது மாதிரி இந்த விருதுநகரில் மறுபடியும் என்னை போட்டு கொள்கிறாங்களே, நான் அந்த மக்கள்கிட்ட போகிற இடத்துலலாம் எனக்கு அடி துப்புறாங்களே, இந்த 10 வருஷமாக எம்பியாக இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பாக வந்துன்னு வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். இன்னொரு பக்கம் ராதிகா அம்மையார் நல்லா வசமாக பிஜேபி கோத்து விட்டு போயிடுச்சு. கடைசி நேரத்தில் கொண்டு போய் என்னை அங்கே இறக்கி விட்டு இன்றைக்கி நான் பாட்டுக்கு செவனேன்னு கடைசி காலத்தில் மேக்கப் போட்டேன்னா ஷூட்டிங் போனோன்னா அங்கே ராணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்ன கொண்டாந்து இந்த வேகாத வெயிலில் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சும் டெபாசிட் வாங்குவேன்னு தெரியாமல் வந்து கடைசி காலத்தில் இது கொஞ்சம் நெஞ்சு இந்த மனத்தையும் கப்பலத்தி விட்றதுக்கு கொண்டாந்து போகிறேன்னு தினம் சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் சண்டை தான் வந்து கொண்டு இருக்கும். சீட்டை வாங்கினாங்க அது டைவர்ஸோர்லும் திருப்பி போய்டும் இருக்குது. உண்மையிலேயே பயங்கரமாக விட்டு கொடுத்து தான் சரத்குமாருங்கிற ஒரு மனிதனுக்காக அவர் சொல்கிறாரு, இப்படி கெஞ்சுறாரு, காலில் விழுவுறாரு, எங்கே மீண்டும் மோடி ஆட்சி வந்துட்டா எனக்கு ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எம்பியோ இல்லை ஒரு கவர்னரோ வாங்கிட்டு கடைசி காலத்தில் நல்லா ஓட்டிடுவேன்னு கெஞ்சி வந்து நிற்க வைக்கிறாரு. வாட்டி வந்து பார்த்திங்கன்னா போகிற இடத்துலலாம் பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு, அந்த அம்மா ஒடியாந்துருச்சு. அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி கையில் காலில் விழுந்து வாமான்னு ஒரு வாட்டி மட்டும் வாமா மின்னலேன்னு ஒரு வாட்டி மட்டும் வந்து நின்றுமா இன்னும் திருப்பி அழைச்சிட்டு போனார். திருப்பி போய் 2 நாள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ சங்கர் கல்யாணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மீனா 80s உடைய நிகழ்வுகள், அவங்க அந்த 80ஸில் நடந்த நடிகைகள் எல்லாமே ஒன்று கூடுவார்கள் அப்படின்ட்டு எப்படி இவ்வளோ விருதுநகருக்கும் சென்னைக்கும் பக்கமாக இருந்ததில்ல. எனக்கு தெரிந்து எனக்கு வந்த தகவல் படி 4 வாட்டி திரும்பி வந்துட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நாட்டாமல் படாத பாட்டு அம்மா தாயே வந்து நின்று 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கெஞ்சி தான் கூத்தாடி அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போய் இந்த தண்ணி அந்த தண்ணி பேச தெரியாத பிரச்சனைகள், அங்கே பேச வேண்டிய பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. ஜிஎஸ்டின்னு பேசினா கல்லை கொண்டு எடுக்கிறார்கள். அந்த பட்டாசு தொழிலை சிவகாசியில் வந்து நடுத்தருக்கு வந்தது காரணமே அதுதான். இதையெல்லாம் தாண்டி சரத்குமார் கெஞ்சி கூத்தாடி டெய்லி இப்போ அங்கே ஒரு வீடு எடுத்துட்டான்னு சொன்னால் அங்கேருந்து வரக்கூடிய தகவல் ராதிகாவுக்கும் சரத்குமாருக்கும் சண்டே வராத நாட்கள் ஒன்றும் இல்லை. ஏன்பா என்ன அந்த கடைசி நேரத்தில் கொண்டாந்து விட்டுட்டோம், அரசியல் ஆசைக்கு தீனி போகிறதுக்கு என்ன கொண்டாந்து பணியை வச்சுட்டு அப்படின்னு வேண்டா வெறுப்பாக. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா விஜயபிரபாகரனுக்கு எங்கே போனாலும் இவங்க கட்சிக்காரங்களே போயிட்டு மீட்டிங் பார்த்துட்டா திடீர்னு பார்த்தீங்கன்னா ராதிகா மீட்டிங் வந்துடுறாங்க. அங்கே பிஜேபி 2ஆக வேறு உடஞ்சி கட்சிக்காரர்களோட ஒத்துழைப்பும் இல்லை, மக்களோட ஒத்துழைப்பும் ஏதோ 2-3 பல்லு போன கிளவி செல்லு போன கிளவி அங்கேருந்து வந்து பார்த்துட்டு சீரியலில் பார்த்துட்டு ராதிகா அம்மன் வருது அதெல்லாம் ஓட்டாக மாறுன்னு அதுக்கிட்ட போய் நின்று பேட்டி கேட்டாலும் இல்லை சும்மா சீரியல் நடந்துச்சு இந்த பாட்டி இதை பார்க்கறதுக்காக வரமா, நான் எங்கள் காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். இது இந்த காலத்தில் என் இளைய பிள்ளை விஜயபிரபாகரன் கேப்டனோட பிள்ளைக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறதுல அவங்க பிரச்சார கூட்டத்திலேருந்தே நம்ம சர்வே டீம் எடுத்த பிரச்சாரங்கள்லாம் அதுதான் வந்துகிட்டு இருக்குது. ஆகவே வேண்டா வெறுப்பாக நின்று 2 வேட்பாளர்கள். ஒன்றும் மாணிக்க தாகூர் காங்கிரஸில் என்ன ஒரு பிரச்சனை, திமுகவுக்கும் அங்கே காங்கிரஸுக்குமே பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கூட்டணி பலம் இல்லாமல் இவர் மேலோட்டமாக வந்தலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தில் தான் இருக்கார். இந்த அம்மாவுக்கு பிஜேபியில் அவங்களுக்கும் ஆதரவு கிடையாது. இந்த அம்மா வந்து அங்கே போய் குடியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இருக்கிற கேம்பெயினே ஒரு 20 நாள் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அங்கே பிரச்சாரத்துக்கே அதுக்குள்ளேயே 4 வாட்டி வந்துருச்சு இந்த அம்மா. பிரச்சாரத்துக்கே வந்து பார்ட் டைமில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டோம். ஒரு உயிரை கொடுத்து அவன் கிராமம் தோறும் வீதிகள் தோறும் இறங்கி அவ்வளோ கடுமையான பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் இது பார்ட் டைமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ பார்ட் டைமாக என்ன ஓட்டு உழுவ போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம். ஏதோ இவங்களுக்கு வந்து சமுதாய ஓட்டோ இல்லை வெவ்வேறு கணக்கு போட்டு இவங்க வந்து இறங்கினாலும் ஏதோ இவங்க வந்து நின்னோன்னே பட்டுக்கம்பளத்தை விட்டு விரித்து வரவேற்றுவாங்கங்கிற மாதிரி செய்து இருந்துச்சுன்னா இந்த அம்மாவால் பிரச்சாரம் பண்ண முடியல, திணறுது, திக்குது, மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆகிப்போச்சு. என் வாழ்க்கையில் 65 வயசில் இந்த வெயிலில் வந்து இப்படி நின்று என்னை இப்படி போட்டு கொன்று எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமாருடைய தொல்லை தாங்க முடியாமலும் சரத்குமாரோட சண்டை தாங்க முடியாமலும் எங்கே இருந்தாலும் இப்படி பேசி கொண்டுகிட்டு இருக்கானேன்னு கடைசி நேரத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொண்டு கெஞ்சி கூத்துறதுனால வேண்டா வெறுப்பாக அங்கங்கே வந்து பிரச்சாரம் பண்ணி ஏதோ கதையாக சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வருது. அதனால்
பிஜேபியும் கணவரும் சேர்ந்து ராதிகாவை நடுத்தருவுக்கு கொண்டு விட்டார்கள். அதுவும் சில மூட நம்பிக்கையான ஜோதிடர்களுடைய பேச்சை கேட்டு இந்த அம்மா அங்கே வந்து நின்றுட்டு எப்படா இந்த 17ஆம் தேதி வரும், பிரச்சாரத்தை முடிப்போம், 18ஆம் தேதி வரும், எப்போ சென்னைக்கு வந்துச்சோம், இனிமே அந்த பக்கமே போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய கார் ஓட்டுநருக்கெல்லாம் சொல்லிட்டுங்க. இந்த இவரோட தொல்லை தாங்கல கொஞ்சோண்டு வந்து இந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் சாயந்தரம் 1 மணி நேரம், காலைல 1 மணி நேரம் பார்ட் டைமாக பிரச்சாரம் பண்ணிட்டு அதுலேயும் 4 வாட்டிக்கு மேலே சென்னைக்கு வந்துருச்சு இந்த அம்மா. ஆகவே இப்பொழுது 40 தொகுதியிலும் போட்டியிடும் ஆயிரக்கணக்கான வேட்பாளர்களில் பரிதாப நிலைக்கும் மிக கொடுமையான சூழ்நிலைக்கும் மிக 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 ஒரு குடும்பத்துக்குள்ளேயே திருப்பி ஒரு டைவர்ஸ் வரக்கூடிய சூழ்நிலையும் யாருக்கு நிகழ்கின்றது என்றால் ராதிகாவுக்கு தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. யாராவது பாவம் ராதிகாவை காப்பாற்றி விட வேண்டும், பல்ல கடிச்சிக்கிட்டு 4 நாள் அங்கே ஓட்டம், அதுக்குள்ளே பெரும் சண்டை எதுவும் வராமல் இருக்க வேண்டும் என்று சரத்குமார் வேண்டாத இடம் இல்லை, வேண்டாத கோயில் கிடையாது. பெரும் தொழிலதிபர்களும் பெரும் மக்களையும் கூப்பிட்டு வச்சு, சர்வே டீம்லாம் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை கொடுங்கன்னு பொய்யான வாக்குறுதிகளும் நீ தான் ஜெயிச்சிருவேன்னு கற்பனை கனவு கொண்டு இருக்கின்றார்கள். உண்மை நிலவரம் டெபாசிட் வாங்குவதே பெரும் கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு கோத்துவிட்ட ராதிகா நடுத்தருவில் இருக்கின்றார் பிஜேபி சரத்குமாரால் என்பதுதான் இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே, வாழ்த்துக்கள், வாழிய நலம், வாழிய பண்டால். இதுபோன்று தொடர்ந்து அற்புதமான வீடியோக்களை காண நம்முடைய அமிர்தகார சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.